வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா WWE கேம் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதை எப்படி 600 MBயில் டவுன்லோட் பண்ணுறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுவும் பிஎஸ்பி ஆப்பில் டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பிஎஸ்பி ஆப் வந்து ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்கும். பிஎஸ்பி ஆப் இதான் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் தான் கேமே ஓப்பனே ஆகும். இதை முதல் டவுன்லோட் பண்ணிக்கணும். ரெண்டாவது ஆப்பை இசட் அச்சீவர் ஆப் உங்களுக்கு வேணும். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேயே இசட் அச்சீவர் ஆப்னு டைப் பண்ணாலே வரும். இசட் ஆர்ச்சிவர் அதை டவுன்லோட் பண்ணால் தான் ஃபைல்ஸ்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபைல் லிங்க்கை. அதை டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இசட் அச்சீவர் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட்ஸ்குள்ளே வைக்கணும். டவுன்லோட்ஸ்குள்ளே போனதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்ச ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். அது லாஸ்ட்டாக தான் இருக்கும் எப்போயுமே. அதை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். அப்போ தான் ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுமே. இது கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு தான் இருக்கும். 100% வரணும். அப்போ தான் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா இருக்குன்னு தான் கண்டுபிடிக்க முடியும். ஃபைல் ஃபுல்லாக எக்ஸ்ட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து WWE வந்து கிளிக் பண்ணிக்கிட்டு வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கணும். அது பிஎஸ்பி உள்ளார வைக்கணும். அதை வந்து காப்பி பண்ணிக்கணும் லாங் ப்ரெஸ் பண்ணி. அதுக்கப்புறம் டவுன்லோட்ஸை கிளிக் பண்ணிட்டு டிவைஸ் ஸ்டோரேஜ் ஆண்ட்ராய்டுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை டச் பண்ணிட்டு டேட்டான்னு ஒன்று இருக்கும், அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு பிபிஎஸ்எஸ்பி ஆப் இருக்குல்ல, அதுக்குள்ளார போய்க்கணும். அந்த ஃபைல்ஸ்குள்ளார போயிட்டு நீங்கள் வந்து அந்த பேஸ்ட் பண்ணணும். அங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை பண்ணால் பேஸ்ட் ஆகிடும். பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிபிஎஸ்எஸ்பி ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கணும். ஒரு சில பேருக்கு அது வராது. அது வரலனா நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் என்னென்னு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி கேம் ஓப்பன் பண்ணாலும் அது இருக்குது. உங்களுக்கு வரணுன்னா அந்த ப்ரௌஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கணும். அதுக்குள்ளார போனோன்னே டவுன்லோட்னு ஒன்று மேலே இருக்கும், டவுன்லோட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, டவுன்லோட்ஸ், அதை நீங்கள் டச் பண்ணால் தான் அந்த பிஎஸ்பியே ஓப்பன் ஆகும். இந்த டவுன்லோட்ஸ்னு போயிட்டு பிஎஸ்பின்னு ஒன்று இருக்கும் பாருங்கள், பிஎஸ்பின்னு ஒன்று இருக்குல்ல, அதை டச் பண்ணிக்கணும். யூஸ் திஸ் ஃபோல்டரை டச் பண்ணிட்டு அலோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுக்கணும். அலோ கொடுத்த அப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே கேம்குள்ளார வரும், இல்லைன்னா முன்னாடி வந்துடும். இந்த மாதிரி முன்னாடி வந்துருச்சுன்னா கேம் டச் பண்ணால் ஓப்பன் ஆகிடும். WWE கேம் ஓப்பன் ஆகிடும். இந்த கேம் விளையாடுறதுக்கு நல்லாயிருக்கும். ப்ளே ஸ்டேஷனில் விளாண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இந்த வீடியோ பிடிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், கூடவே ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வரும்.